Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்று நாம் why எனும் WH question word பற்றி பார்க்க போன்றோம். நாம் நமது அன்றாட வாழ்க்கையில் மற்றவர்களுடன் பேசும்போதோ நாமவே எதையாவது சிந்திக்கும் போதோ கணத்துக்கு கணம் ஏன் என்னும் வினா நம் மனதில் தோன்றுவதை நம்மால் நிறுத்தவே முடியாது. உதாரணத்துக்கு உங்க அம்மா சந்தைக்கு போயிட்டு வராங்க, எதுவுமே வாங்கி வரல. அவரை கண்டதும் நம் மனதில் வினா தோன்றும். என்ன வினா? ஏன் அம்மா எதுவுமே வாங்கல? நாளைக்கு நான் அங்கு போக கூடாது என்று நமக்கு நானே சொல்லிக் கொள்கின்றேன். மறுகணமே நான் ஏன் போகக்கூடாது என்றும் தோன்றும் அல்லவா? இப்படி பல உதாரணங்களை அடுக்கிட்டே போகலாம். ஏன் இதை ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்வோம்? why. WHY why. இதன் பயன்பாடு 3 விதமாக காணப்படுகின்றது. There are 3 types of usages for this question word why. முதலாவதாக, ஏதாவது ஒரு விடயத்திற்கு காரணத்தை கண்டறியவும் காரணத்தை வெளிப்படுத்தவும் பயன்படும். Why do you come late? ஏன் தாமதித்து வருகிறாய்? காரணத்தை அறியும் நோக்கமாக வினவுகின்றேன். I usually wake up at 6:30. That's why I come late. இங்கு why என்பதை ஏன் பயன்படுத்தினேன்? காரணத்தை வெளிப்படுத்துவதற்காக. 6:30க்கு தான் தினமும் கண் விழிக்கிறேன், அதனாலதான் தாமதித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி காரணத்தை வெளிப்படுத்த இங்கு why என்பதை பயன்படுத்தினேன். இரண்டாவதாக, ஆலோசனை கூறுவதற்கு why don't you wear this saree? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு தான் இதை அணியலாம் அப்படின்னு யோசிக்க நான் அவருக்கு ஒரு ஆலோசனை சஜஷன் ஒன்று சொல்றேன். Why don't you wear this saree? அதே மாதிரி வேற ஒரு உதாரணம் பார்க்கலாம். Why don't you go there? நீங்க ஏன் அங்க போக கூடாது அப்படின்னு கேட்கிறேன். மூன்றாவதாக, மற்றவர்கள் கூறிய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளும் விதமாக why என்பதை பயன்படுத்துகின்றோம். யாராவது ஏதாவது ஒன்று சொல்ல I'm sure, எனக்கு அப்படித்தான் தோன்றுது, why not? ஏன் அப்படி இல்லை? அப்ப அந்த நான் அக்செப்ட் பண்றேன், அதை ஏற்றுக்கொள்றேன். எஸ், why not? வேற எப்படி சொல்லலாம்? why not? குட் ஐடியா. அப்ப நான் அவங்க சொல்ற ஏதாவது ஒரு ஆலோசனைய அல்லாட்டி அவங்க சொல்ற சஜஷனு அவங்க சொல்ற ஐடியாவை நான் ஏற்றுக்கொள்ளும் முகமாக அக்செப்டன்ஸுக்காக இங்க why என்பதை பயன்படுத்துகின்றேன். இப்போது நான் இந்த why என்னும் சொல்லை வைத்து வினவக்கூடிய வினாக்களை முக்காலங்களிலும் வினவி பார்ப்போம். வழக்கம் போல தமிழில் வினாக்களை கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். கூடவே சேர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த வினாக்கள் தெரிந்திருப்பின் கமெண்டில் டைப் பண்ணிட்டே வாங்க. இடையிடையே உங்களுக்கான பிரத்யேக வினாக்களும் உண்டு, முடிவிலும் உங்களுக்கான வினா தொகுதி உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளது என நினைப்பேன். மற்றவர்களும் பயனடைய இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். Are you ready? Let's make a start. நீ ஏன் வந்தாய்? யார் ஒருவர் வந்து விட்டார், அவர்கிட்ட நாங்க நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கடந்த காலத்துல வினவரும். Why did you come? Why did you come? Again, why did you come? நீ ஏன் போகல? எதிர்மறை வினா. Why didn't you go? Why didn't you go? Again, why didn't you go? இப்போ அவள் ஏன் வரவில்லை? இது எப்படி கேட்கலாம்? Please comment it now. Very good. நீ ஏன் என்னை கூப்பிடவில்லை? Why didn't you call me? Why didn't you call me? Why didn't you call me? அவன் ஏன் இன்னும் வரவில்லை? Why didn't he come yet? Why didn't he come yet? Again, why didn't he come yet? அவர்கள் ஏன் எங்களுடன் சாப்பிடவில்லை? Why didn't they eat with us? Why didn't they eat with us? Again,
Why didn't they eat with us? அப்போ அவள் ஏன் உன்னுடன் பேசவில்லை? Please comment it now. Well done. அவர்கள் ஏன் ஆங்கிலம் படித்தார்கள்? Why did they study English? Why did they study English? Again, எங்கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லுங்க. Why did they study English? ராஜ் ஏன் அந்த பெரிய வீட்டை வாங்கினான்? அவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு தெரியும். அப்படி இருந்துமே அந்த பெருச வாங்கினான் கேக்குறோம். காரணத்தை கண்டறிய போறோம். Why did Raj buy that big house? Why did Raj buy that big house? எங்கூட சேர்ந்து எல்லாரும் வாய் விட்டு கேட்டு பாருங்க. Why did Raj buy that big house? நீ ஏன் வீட்டு பாடத்தை செய்யல? Why didn't you do your homework? Why didn't you do your homework? அப்படின்னா உன் அம்மா ஏன் சமையலை முடிக்கல? இது எப்படி கேட்கலாம்? Please comment it now. Superb. உன்னுடைய அம்மா ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போனா? Why did your mom go to the hospital? Why did your mom go to the hospital? எங்கூட சேர்ந்து கேட்டு பாக்குறீங்களா? Why did your mom go to the hospital? அவன் ஏன் அவளை கூப்பிட்டான்? Why did he call her? Why did he call her? அப்போ அவள் ஏன் அவனை கூப்பிடவில்லை? Please comment your answer. Very good. அவள் ஏன் கனடாவிற்கு போனாள்? Why did she go to Canada? Why did she go to Canada? இப்போ நீ ஏன் சென்னைக்கு நேற்று போனாய்? இது எப்படி கேட்கலாம்? Please comment your answer. Well done. அவர்கள் ஏன் நள்ளிரவு வரை டிவி பார்த்தார்கள்? Why did they watch TV till midnight? Why did they watch TV till midnight? Again, why did they watch TV till midnight? அதை ஏன் ரொம்ப சிறிதாக வெட்டினாய்? Why did you cut it so small? Why did you cut it so small? Again, why did you cut it so small? அவள் அதை ஏன் அங்கே வைத்தாள்? Why did she keep it there? Why did she keep it there? அப்படின்னா அவன் ஏன் அதை அங்கே வாங்கினான்? இது எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்துல? Please comment your answer. Superb. அந்த குழந்தை ஏன் அழுது கொண்டிருந்தது? Why was that baby crying? Why was that baby crying? அவன் ஏன் அதை துண்டு துண்டாக உடைத்துக் கொண்டிருந்தான்? Why was he breaking it into pieces? Why was he breaking it into pieces? Again, why was he breaking it into pieces? நாங்க இதை நிகழ்காலத்துல எப்படி வினாவாக பயன்படுத்துறோம் என்று பார்ப்போம். அவர்கள் ஏன் எங்களை அழைக்கிறார்கள்? Why do they invite us? Why do they invite us? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவன் ஏன் உன்னை குற்றம் சாட்டுகிறான்? Why does he blame you? Why does he blame you? நீ ஏன் இங்கு காத்து கொண்டிருக்கிறாய்? Why are you waiting here? Why are you waiting here? இப்போ அவள் ஏன் இங்கு காத்து கொண்டிருக்கிறாள்? இது எப்படி கேட்கலாம்? Please comment your answer. Very good. நீ ஏன் அவர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறாய்?
Why are you playing with them? Why are you playing with them? Again, என் கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க. Why are you playing with them? அவள் ஏன் அங்கே போய்க் கொண்டிருக்கிறாள்? Why is she going there? Why is she going there? இப்போ அவள் ஏன் இங்கே வந்து கொண்டிருக்கிறாள்? இது எப்படி சொல்லலாம்? Please comment your answer. Well done. அவள் ஏன் இங்கே வருகிறாள்? வந்து கொண்டிருக்கிறாள் இல்ல, ஏன் வருகிறாள்? அவளுடைய வளமையான செயற்பாட்டை பற்றி வினவுகிறோம். Why does she come here? Why does she come here? வானம் ஏன் நீலமாக இருக்கிறது? Why is the sky blue? Why is the sky blue? உனக்கு ஏன் பணம் தேவைப்படுகிறது? Why do you want money? Why do you want money? Again, why do you want money? அப்படின்னா அவளுக்கு ஏன் பென்சில் தேவைப்படுகிறது? இது எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம்? Please comment your answer. Superb. நீ ஏன் தனிமையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாய்? Why are you sitting alone? Why are you sitting alone? அவள் ஏன் தரையில் தூங்கிக் கொண்டிருக்கிறாள்? Why is she sleeping on the floor? Why is she sleeping on the floor? Again, why is she sleeping on the floor? நீ ஏன் சீக்கிரமாக சென்று விட்டாய்? நீங்க ஒரு ஆளை தேடி போறீங்க ஒரு இடத்துக்கு, அவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டார். அவருக்கு கால் பண்ணி நீங்க என்ன கேக்குறீங்க? ஏன் நீ சீக்கிரமா போயிட்ட அப்படின்னு கேக்குறீங்க. இது எப்படி கேட்கலாம்? Why have you left early? Why have you left early? என் கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Why have you left early? அவள் ஏன் அதை முடித்திருக்கல? இப்ப முடிச்சிருக்க வேண்டிய நேரம் ஆனா முடிச்சில்ல. Why hasn't she finished it? Why hasn't she finished it? Again, why hasn't she finished it? நாங்க எதிர்காலத்துல நடைபெற போற வினாக்களை பார்ப்போம். நீ ஏன் அங்க போவாய்? Why will you go there? Why will you go there? அவள் ஏன் எனக்கு அதை அனுப்ப மாட்டாள்? Why won't she send it to me? Why won't she send it to me? அவள் ஏன் வைத்தியசாலைக்கு போக மாட்டாள்? Why won't she go to the hospital? Why won't she go to the hospital? அப்படின்னா அவள் ஏன் பாடசாலைக்கு போக மாட்டாள்? இது எப்படி கேட்கலாம்? Please comment your answer. Wonderful. அவன் ஏன் அங்கே போவான்? அங்க போறான்னு தான் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எனக்கு அறியாமல இருக்கு. Why will he go there? Why will he go there? Again, why will he go there? நீ ஏன் அந்த பேக்கை வாங்குவாய்? ஒரு குறிப்பிட்ட பேக்கை தான் வாங்க போறேன்னு நினைக்கிறாங்க. ஏன்னு சொல்லி காரணம் அறிய விருப்பம். Why will you buy that bag? Why will you buy that bag? Again, why will you buy that bag? இப்ப நாங்க modal verbs ஓட எப்படி இந்த வினாவை கேட்கலாம்னு பார்ப்போம். நீ ஏன் இதை திறக்க முடியாது? Why can't you open this? Why can't you open this? எங்கூட சேர்ந்து சத்தமா கேட்டு பாருங்க. Why can't you open this? அவளால் ஏன் போக முடியல? முயற்சி செய்த ஆனாலும் முடியல. Why couldn't she go? Why couldn't she go? இப்போ அவளால் ஏன் வெற்றி பெற முடியல? இது எப்படி கேட்கலாம்? Please comment your answer. Very good.
நாம் ஏன் விருந்திற்கு செல்ல முடியாது? Why can't we go to the party? Why can't we go to the party? Again, why can't we go to the party? நான் ஏன் அங்கே போக அனுமதிக்கப்படக்கூடாது? யாரோ சொல்றாங்க எனக்கு அனுமதி வழங்கக்கூடாது. அப்ப அதை விட்டு எனக்கு மனதுல வினா தோன்றுது. காரணத்தை அறிய விருப்பமா இருக்கிறேன். Why shouldn't I be allowed to go there? Why shouldn't I be allowed to go there? அவள் ஏன் அதை செய்திருக்க கூடும்? உங்களுக்கு மனதுல வினா எழுந்துட்டே இருக்கு. ஏன் அதை செஞ்சிருப்பா ஏன் அப்படின்னு. Why might she have done it? Why might she have done it? Again, why might she have done it? அவன் ஏன் அதை வாங்கி இருக்க கூடும்? இது எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. அவர்கள் ஏன் அதை முடித்திருக்க வேண்டும்? Why should have they finished it? Why should have they finished it? Why should they have finished it? Again, why should they have finished it? அவர்கள் ஏன் இங்கு வர வேண்டும்? Why should they come here? Why should they come here? Again, why should they come here? Now, this is the time for you to check your understanding. உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. அவன் ஏன் சீக்கிரமாக எழுந்திருக்கவில்லை? அந்த காலத்தை பற்றி வினவுகிறோம். அவர்கள் ஏன் தினமும் அங்கே செல்கிறார்கள்? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? அவர்கள் ஏன் இங்கு வரக்கூடாது? Please comment your answers. உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு அலட்சியம் செய்யாதீங்க. Practice makes you perfect. தெரியாதானே என்று தயக்கப்படவும் தேவையில்லை. Don't worry about your mistakes. உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது சந்தேகம் இருப்பின் அவற்றையும் கமெண்டில் பதிவிடுங்க. I am ready to answer your questions. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இதே போல மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். Thank you for watching.